நிகழ்தகவு. வெள்ளை துணியால் சுத்தப்பட்டு கிடந்த இளம் பெண்ணின் தலையை பார்த்து அரண்டு போன மக்கள். 5 கிலோமீட்டர் தூரத்தில் வீசப்பட்டிருந்த முண்டம். இளம் பெண்ணை வெட்டி கொலை செய்தது யார் என தெரியாமல் விழிப்புதுங்கிய காவல்துறை. துண்டு சீட்டால் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். பெற்ற தாயே மகளுக்கு வில்லியாக மாறியது ஏன்? 19 வயது இளம் பெண்ணுக்கு என்ன நடந்தது? குற்றவாளிகள் சிக்கினார்களா? ஐந்தாம் தேதி காலையில கால்வாய் வழியா 2-3 பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கால்வாய்க்கு பக்கத்துல தெரு நாய்கள் ரொம்ப நேரமா குறைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அத கவனிச்ச சிலர் எதுக்காக நாய்கள் இப்படி குறைச்சுக்கிட்டே இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தப்போ அங்க இருந்த கோர காட்சிய பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு இளம் பெண்ணுடைய தலை துண்டிக்கப்பட்டு வெள்ளை துணியால சுத்தப்பட்டு கிடந்திருக்கு. அதே மாதிரி 5 கிலோமீட்டர் தூரத்துல தலை இல்லாம ஒரு முண்டம் கத்தியால குத்தி கிழிக்கப்பட்டு கிடந்திருக்குது. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தனியா கிடந்த தலையையும் உடல் பாகங்களையும் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச தலை உடல் 2மே ஒரே இளம் பெண்ணுடையது அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. அடுத்து அந்த பொண்ணு யாரு, தலை தனியா முண்டம் தனியா வெட்டி வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. உடல் பாகங்கள் கிடந்த இடத்துல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு சோதனை பண்ணி இருக்காங்க. ஆனா அப்படி எதுவும் அந்த இடத்துல கிடைக்கல. ஒதுக்குப்புறமான ஏரியாங்கிறதால பெரிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்களும் இல்ல. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தப்பதான் இளம் பெண் போட்டிருந்த சட்டை பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு சீட்டை கைப்பற்றி அதை பிரிச்சு பார்த்தப்போ அதுல ஒரு போன் நம்பரும் ஒரு பேரும் இருந்திருக்குது. அதை வச்சுதான் கொல்லப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் மீரட்டை சேர்ந்த தன்சிகாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தன்சிகாவை இப்படி கொடூரமா கொண்டது மட்டுமில்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி பல்வேறு இடங்கள்ல வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. 19 வயசான தன்சிகா மீரட்ல இருக்கிற பிரைவேட் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் அதே ஏரியாவில் இருக்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி 2 பேரும் 1 வருஷத்துக்கு மேல உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல இவங்களுடைய காதல் விவகாரம் தன்சிகாவுடைய அம்மா ராகேஷ் தேவிக்கு தெரிய வந்து பெரிய பிரளயமே வெடிச்சிருக்குது. நம்ம குடும்பத்துக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் செட் ஆகாது, குடும்ப மானத்தை வாங்காம அந்த பையனை மறந்துருன்னு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ராகேஷ் தேவி. காதலையும் காதலனையும் மறந்துட்டு நாங்க கை காட்டுற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தன்சிகாவை கண்டிச்சிருக்காங்க. காதல் விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே தன்சிகா வீட்டுல ஒரே பிரச்சனையாதான் இருந்திருக்கு. ராகேஷ் தேவி காதலை கைவிட சொல்லியும் தன்சிகா தொடர்ந்து தன்னுடைய காதலன் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ராகேஷ் தேவி குடும்பத்துல யாருமே லவ் மேரேஜே பண்ணதில்லை. ஏன்னா லவ்னாலே அவங்க வீட்டில் ஏதோ சட்டவிரோத செயல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. தெரிஞ்சவங்களுடைய மகன்னு யாராவது லவ் பண்ணாலே ரொம்ப ஏளனமாக பேசுவாங்களாம் ராகேஷ் தேவி. சொல்லப்போனா காதலுக்கு வெள்ளியாவே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் அவங்களுடைய மகள் தன்சிகாவே லவ்ல விழுந்திருக்காங்க. பல முறை காதலை கைவிட சொல்லியும் தன்சிகா கேட்கிற மாதிரியே தெரியல. அதனால கடுப்பான ராகேஷ் தேவி மகளை விட குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணதோட ஆசையா பெத்து வளர்த்த மகளையே கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக தன்னுடைய மகன் மோனுவையும் தம்பிகளான கமலா சிங், சமர் சிங் 2 பேரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தன்சிகாவுக்கு நாள் குறிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு பெட்ரூம்ல உட்கார்ந்து காதலன் கிட்ட பேசிட்டு இருந்த தன்சிகாவை
குடும்பத்தோட சேர்ந்து போல்ட் கட்டரை வச்சு தாக்கிட்டு அரிவாளால தலைய துண்டா வெட்டி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது மதியம் 1 மணிக்கு. அதுல தன்சிகா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. ஈவு இரக்கம் இல்லாம பெத்த மகளையே கொலை பண்ண ராகேஷ் தேவி கொலை கேஸ்ல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகளுடைய தலை பகுதியையும் உடம்பையும் ஒரு வெள்ளை துணியால சுத்தி வச்சிருந்திருக்காங்க. இப்ப சடலத்தை வெளியே எடுத்துட்டு போனா மாட்டிப்போம்னு நினைச்ச குடும்பத்தினர் இருட்டுனதுக்கு அப்புறம், அதாவது இரவு 11 மணிக்கு மேல துணியால சுத்தி வச்சிருந்த உடல் பாகங்களை கார் டிக்கியில வச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கால்வாயில தலை பகுதியை வீசியிருக்காங்க. அதோட அங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல உடல் பகுதியை வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தாய் ராகேஷ் தேவி கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு அவங்களையும் கொலைக்கு உடந்தையாயிருந்த மகன் மோனு, தாய் மாமன்கள் கமல் சிங், சமர் சிங்னு மொத்தம் 4 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு